இருக்கீங்க? அது 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 வந்து அது வந்து ஓ, பூமாலிக்குள்ள தாலியை வச்சு என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலியை கட்டலான்னு பாத்தீங்களா? ஹலோ சார், உங்களை நான் எவ்வளவு டீசென்ட்டா நினைச்சேன் தெரியுமா? உங்க மேல நான் வச்ச மரியாதை எல்லாமே போச்சு. நீங்க எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே! இனிமே நான் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். நீங்களும் என் முகத்துல முழிக்க கூடாது. ஐயோ இல்ல, எங்க அப்பாவோட உடல்நிலையை காரணம் காட்டி என்னை ஏமாத்தவ பாக்குறீங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ இல்ல ஜோதி. நல்ல வேளை இந்த குழந்தை என்ன காப்பாத்துச்சு. இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? உங்களெல்லாம் ச்சீ! ஜோதிகா இல்ல, நான் இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம். டேய், அவ போயிட்டு இருக்க பாருடா, போடா. ஜோதிகா 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 ஒரு நிமிஷம், விடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஜோதிகா. என்னமா போயிட்டா? எல்லாம் இந்த குழந்தையாலதான் போச்சு. பாத்து ஏன் அழுற? இனிமேல் ஓட முடியாது. நான் ஓடுற தகுதி இழந்துட்டேன்னு மெடிக்கல் கவுன்சிலே சொல்லிட்டாங்க. போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு என்ன தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்களே. அதை நினைச்சாலே எனக்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியலப்பா. அழகம்மா, உனக்கு கலெக்டர்மா தான் தைரியம் சொல்லியிருக்காங்கல்ல? இல்லப்பா, அர்ச்சனா மேடம் என் மேல அன்பும் அளவுக்கு அதிகமா நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லப்பா. என்ன ஓட்டப்பந்து வீராங்கனே கொண்டு வரணும்னு அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என்னால் நிச்சயமா காப்பாற்ற முடியாதுப்பா. ஏன் இப்படி வெறுப்பா பேசுறேன்? ஆமாப்பா, அர்ச்சனா மேடம் சொல்றதுக்காக நான் முயற்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி முயற்சி எடுத்து நான் ஒருவேளை தோத்து போயிட்டேன்னா அவங்களுக்கு எனக்கு பெரிய அவமானமா இருக்கும்ப்பா. எதுக்குப்பா இந்த சோதனையில இறங்கணும்? நான் டிஸ்குவாலிஃபைன்னு மெடிக்கல் கவுன்சிலே முடிவு பண்ணிடுச்சு. எதுக்கு வீணா முயற்சி பண்ணணும்? அப்படின்னா என்னம்மா முடிவு பண்ணிருக்க? அப்பா, நம்ம சென்னையை விட்டு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம்ப்பா. ஏம்மா பூமாரி, கொஞ்சம் பொறுமையா இருமா. டாக்டர்ஸை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களேப்பா. இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை அவங்கள கேட்டு பாக்குறேன். அவங்க சொல்றத வச்சு நாம ஒரு முடிவு பண்ணலாமா? நீ எதுவும் கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஏ பூமாரி, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் 2 காலம் யாரோ ரவுடி பசங்க அடிச்சு உடைச்சா? கலெக்டர் அர்ச்சனாவை தூண்டி விட்டு எங்க அப்பா தான் ஆளை வச்சு உன் காலை உடைச்சாருன்னு சொல்ற? எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ற? நான் எவ்வளவு பந்தயத்துல ஓடி ஜெயிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக உன் காலை உடைக்க நினைக்கிற கேவலமான புத்தி எங்க அப்பாக்கு இல்ல. யாராவது திறமசாலிங்க இருந்தா அவரோட தோல் வலிக்க தூக்கி விடுறவர் தான் எங்க அப்பா. அவ்வளோ நல்ல மனசு உள்ளவரு. அவரை பத்தி கீழ்த்தனமா புகார் கொடுத்திருக்க? வெக்கமா இல்ல? சீ! எனக்கு எதுவும் தெரியாது. அர்ச்சனா மேடம் நேர்மையானவங்க. அவங்க ஒருத்தர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது நிச்சயமா சரியாதான் இருக்கும். இருக்காதுடி. உன் சொந்த பிரச்சனையில எதுலயும் நீ சிக்கியிருக்க. அதனாலதான் ரவுடிங்க இப்படி உன் காலை உடைச்சிருக்காங்க. இத பயன்படுத்தி நான் ஜெயிச்சதை பொறுக்க முடியாம இப்படி ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்க. இங்க பாரு ஸ்ரேயா, எனக்கு நடிக்கவோ நாடகம் போடவோ தெரியாது. நான் கிராமத்து பொண்ணு. உண்மையை தவிர்த்து போய் பேச மாட்டேன். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நானே என் கால் இப்படி ஆயிடுச்சேன்னு
பேசாம சென்னையை விட்டு சொந்த ஊருக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இந்த பாசாங்கு பண்றதுல என்கிட்ட வேணாம். என்னமோ விட்டு கொடுத்து போற மாதிரி பேசுற. என் கூட ஓடி உன்னால ஜெயிக்க முடியல, அதனால தப்பிச்சு போறியா? இங்க பாரு, உன் கால் குணமாகற வரைக்கும் நீ இங்கேயே இருந்து என் கூட ஓட்டப்பந்தயத்துல மோதி ஜெயிச்சு காட்டுறி பாப்போம். ஸ்ரேயா, என்ன சீண்டி பாக்குறியா? எப்படி வேணா எடுத்துக்கோ. வர ஓட்டப்பந்தயத்துல நீயும் நானும் ஓடுவோம். அதுல நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். ஸ்ரேயா, வேண்டாம். ஏய், வாய்க்கா வரப்புல ஓடுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா பீச் மணல்ல ஓடுற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இங்க பாரு ஸ்ரேயா, என்ன அன்ஃபிட் மெடிக்கல் கவுன்சில்ல முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கன்னு என்ன குறைச்சி இட போடாத. அப்புறம் விளையாட்டே வேணா, நான் தான் முடிவு எடுத்திருக்கேன். வந்துட்டேன். இப்ப நீ என்கிட்ட சவால் விடுறனால ஜெயிச்சே ஆகணும்னு எனக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சுடி. என் மனசுக்குள்ள அணைய போன நெருப்ப நீ ஊதி விட்டுட்ட. இனிமேல் அந்த நெருப்பு அணையாது. அந்த நெருப்பு சுடர் விட்டு பிரகாசிக்கும். பாக்குறியா? பாக்கலாமா? பார்க்கத்தானே போறேன். எந்த மெடிக்கல் கவுன்சில்ல என்ன அன்ஃபிட் சொன்னாங்களோ அதே மெடிக்கல் கவுன்சில்ல நான் கடுமையா முயற்சி பண்ணி ஆல் ரைட்னு அவங்க வாயாலே சொல்ல வைப்பேன். அது உன்னாலையும் முடியாது, உன் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களாலையும் முடியாது. முடியும், கண்டிப்பா முடியும். அடுத்த ஓட்ட பந்தயத்துல நான் உன் கூட போட்டி போட தயார். என்னடி பாக்குற? உன் ரெக்கார்ட நான் உடைக்கிறேன். ஏய், இந்த ஸ்ரேயா இடத்த பிடிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை ஜென்மம் ஆனாலும் முடியாது. இந்த பார், இந்த பூமாரி விடியும் நினைச்சா விடியும், முடியும் நினைச்சா முடியும். பாக்குறியா? பாக்கலாமா? பாக்கலாம். பாத்து வாங்கப்பா. பாத்து பாத்து பாத்துப்பா. வாங்கப்பா. இப்படி வாங்கப்பா. இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஒரு நிமிஷம்ப்பா. அப்படியே ஐயா, பாலு வாயா, உட்காரியா. உட்காருங்கப்பா, உட்காருங்க, உட்காருங்க. பூமிகா, டாக்டர் என்னமா சொன்னாங்க? அப்பாக்கு பார்வை வந்துடும்னு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அப்பா, டாக்டர் அதானப்பா சொன்னாரு உங்களுக்கு கண் பார்வை வந்துரும்னு. நீங்க கண்டிப்பா எங்களை மறுபடியும் பாப்பீங்கப்பா. ஆனந்த், மாலா கிட்ட நான் பேசணும். அம்மாவை கூப்பிடு. எங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், சொல்லுங்க. மாலா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, உண்மையை சொல்லு. என் மருமகனும் பேத்தி எங்க இருக்காங்க? பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று, இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. ஏன் அமைதியா இருக்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? என் மாலா, நீ என்ன கல்லஞ்சக்காரியாடி? என் பையனுக்கு பார்வையே போச்சு. 25 வருஷமா பக்கத்துல வச்சு ஆதரிக்க வேண்டிய என் மருமகளையும் பேத்தியும் பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு கவலையில இருக்கான். ஏண்டி பாத்துக்கிட்டு இப்படி நிக்கிறியே, நியாயமாடி உனக்கு? இவனோட குற்ற உணர்ச்சிக்கு நானா காரணம்? ஏய், இங்க பாரு, நீ உண்மையை சொல்லல. இங்க பாரு மாலா, பாவண்டி அவன். பூமிகா புருஷனையும் அவ பேத்தியும் பார்க்கலனா பார்வை போனது மட்டும் இல்லாம அவன் உசுரும் போயிடுமா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. அவருக்கு பார்வை வந்துரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாலா, மறுபடியும் நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் மருமக எங்க இருக்காருன்னு சொல்லு மாலா. என் மகளும் மருமகளும் சேர்ந்து வாழணும், அது போதுமா எனக்கு? அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேங்க. நான் சொன்ன உங்க மருமகனை கண்டுபிடிச்சு உங்க மகளோட இந்த வீட்லயே ஒண்ணா இருப்பீங்க. அதனால தாங்க முடியாது. அடி பாவி, இப்படி பேசுறியடி? ஏண்டி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழறதுல என்னடி தப்பு? தப்புதான். இத பாருங்க, எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம். இப்ப எனக்கு என் பையன் இருக்கா, என் பொண்ணு இருக்கா. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என் புருஷன் எங்க மேல தான் முழுசா அன்பா இருக்கணும்.
சின்னம்மா, என் புருஷன் கிடைச்சிட்டா நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இது சத்தியம். சீ, உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு. சத்தியம் பண்றாளாம், அப்புறம் போக மாட்டேன்னு சொல்லுவேன். உனக்கு இதோ இந்த அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுவீங்க. அதெல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாறணும்ல. போருமா போறோம். யார் என்ன சொன்னாலும் என் மனசை மாத்திக்க நான் தயாரா இல்ல. அம்மாடி, உமாரி, பாத்து 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 எந்திரிப்பா. அழாதம்மா. நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சுன்னு அழாதம்மா. டாக்டர் கிட்ட உன் விஷயத்த கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்களா. இனிமே நாம தான் முடிவு எடுக்கணுமா. இப்போ உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்கம்மா. நீ சொன்ன மாதிரி நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாமா? இல்லப்பா, நம்ம சொந்த ஊருக்கு போவேனா. ஆமாப்பா, நம்ம இங்கதான் இருந்தாகணும். என்னம்மா சொல்ற? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனிமே என்னால ஓட முடியாது, நம்ம சொந்த ஊருக்கு போயிடலான்னு சொன்ன, இப்ப வேண்டான்னு சொல்ற? ஆமாப்பா, நான் அப்படிதான் அப்ப முடிவு எடுத்திருந்தேன். இப்ப நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். அந்த ஸ்ரேயா என்னை சீண்டி விட்டுட்டாப்பா. முடிஞ்ச என் கூட மோதி ஜெயிச்சு காட்டுன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்டாப்பா. அந்த சவாலை நான் ஏத்துக்கிட்டேன். நானும் அவளுக்கு பதிலா சவால் விட்டுருக்கேன்ப்பா. அடுத்த போட்டியில அவ கூட கலந்துக்கிறத நான் முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. அவளுடைய சவால் என்ன உசுப்பி விட்டுருச்சுப்பா. ஓட்டப்பந்தய போட்டியில நான் நம்பர் 1 வந்து ஜெயிச்சாகணும்னு எனக்குள்ள ஆவேசம் வந்திருக்குப்பா. நான் ஜெயிக்கணும்ப்பா, நான் ஜெயிப்பேன்ப்பா, ஜெயிப்பேன்ப்பா, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்ப்பா, என்னால முடியும்ப்பா. நீ இவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுறியே, ஒரு தகப்பனுக்கு இதுவே போதுமா? நீ ஜெயிப்பம்மா. ஏன் பொண்ணுமா நீ ஜெயிச்சிருவ. தமிழ்நாடு முழுக்க உன் பேரை தான் உச்சரிப்பாங்க. பத்திரிகைகள் பூரா உன் பேரை தான் அச்சடிப்பாங்க. நீ இந்த படுக்கையில இருந்து எழுந்திருக்கத்தான் போற. உனக்கான வெற்றி கோப்பைய நீ வாங்கத்தான் போற. ஆமாம்மா, இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்மா. நீ ஜெயிப்பம்மா, நீ ஜெயிப்ப. தைரியமா இரு. யாரு யாரு? ஜோதிகா, உங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? போங்க போங்கன்னு சொல்றேன்ல. ஜோதிகா, ஜோதிகா, இது பாருமா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இங்க இருந்து போயிடுங்க, இல்ல கெட்ட கோவம் வரும். ஜோதிகா, 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 என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்ககிட்ட உண்மையை புரிய வைக்கதாமா வந்திருக்கோம். இது பாரு, ஒரே ஒரு நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தா போதுமா. எதுக்காக இப்படி செஞ்சோன்னு உனக்கே புரியும். மா, ஜோதிகா மேல நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்றத
இந்த மரம் செடி கொடி இந்த காத்து கூட தெரியுமா? ஆனா ஜோதிகா என் காதல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. வேண்டாமா, வாமா. நான் காதல் தோல்வியில தேவதாஸ் மாதிரி ஜோதிகா நினைப்பிலே வாழ்ந்து அவன் நினைப்பிலே செத்து போறேன். என் கல்லறைக்கு வந்து அவளை அஞ்சலி செலுத்த சொல்லுங்க. டேய் கோபால், ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஜோதிகா இப்ப கோவத்துல இருக்காடா. நடந்தது என்னன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடும். அம்மா ஜோதிகா, அந்த ஹரிஷ் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பேசி உன் மனசை அவன் மாத்திருவானோன்னு நினைச்சுதான் கோபாலுக்கும் உனக்கும் நடுவுல ஒரு நெருக்கம் வரணுங்கிறதுக்காக உனக்கும் அவனுக்கும் மோதிரம் மாத்த நினைச்சோம். நீ வேண்டான்னு சொல்லிட்டியா? அப்புறம் ஜோசியரை போய் பார்த்தோம். கோபாலுக்கு இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தாதான் உண்டு, இல்லனா கோபாலுக்கு லைஃப்லயே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாருமா. அதனாலதாம்மா பரிகார பூஜை அது இதுன்னு சொல்லி உன் கழுத்துல தாலி கட்ட நினைச்சோம். இது பாருமா, மெயின் ஞானபுரத்து மக்கள் எல்லாம் என் பையனை வந்து அடிச்சப்போ நீ தானமா அவனை காப்பாத்துன. அவன் காயத்துக்கு நீ தானமா மருந்து போட்ட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவன் கனவுல கூட பார்த்தது இல்லம்மா. நான் பொண்ணுங்களை நினைச்சதும் கிடையாது, ஏமாத்தினதும் கிடையாது. ஜோதிகாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சாரிமா, என்னால பேச கூட முடியல. துக்கம் தொண்டை அடைக்குது. ஆமா ஜோதிகா, என் பையன் தான் பொண்ணு தங்க வசந்தாவ வளர்த்தா போதுன்னு முற்றும் திறந்த முனிவனா வாழ்ந்துட்டு இருக்காமா. டாக்டர், வக்கீல், கலெக்டர்னு எவ்வளவு பேரு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தாங்க. ஆனா கோபால் யார் மேலயும் ஆசைப்படவே இல்லை. அவன் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாமியாரா இருக்க ஆசைப்பட்டவன் சம்சாரியாக ஆசைப்பட்டாமா. அவனுடைய ஆசையில நீ மண்ணள்ளி போட்டுறதம்மா. இது பாருமா, தங்க வசந்தாவுக்கு டாலர்லாம் போட்டு அழகு பாத்தியம்மா. என் பேத்தி தூக்கி கொஞ்சம் நீயம்மா. எப்படிம்மா எங்களை வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? அம்மா, வேணும்னா எங்களை மன்னிச்சிடுமா. தயவு செஞ்சு கேட்டுக்கிறம்மா, என் பையனை ஏத்துக்கம்மா. நாங்க உன்னை இழக்க தயாரா இல்லம்மா. போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை மன்னிக்க தயாரா இல்ல, மன்னிக்கவும் மாட்டேன். போங்க இங்க இருந்து. ஸ்போர்ட்ஸ் அகாடமி மெடிக்கல் போர்டில் பூமாரி ஓடுறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க மேடம். உன் கால் குணமாகற வரைக்கும் நீ இங்கேயே இருந்து என் கூட ஓட்டப்பந்தயத்துல மோதி ஜெயிச்சு காட்டி பாப்போம். உனக்கு இப்ப நம்பிக்கையை விட முயற்சி தான் உன்னோட 2 கைகள். தைரியமும் துணிச்சலும் தான் உன்னோட 2 கால்கள். உன்னால இந்தியாக்கே பெருமை கிடைக்கணும். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இல்ல, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். எத்தனை தடவை வந்தாலும் என் லட்சியத்தை அடையாம விட மாட்டேன். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்.
அவளை தூக்க வேண்டாம். பூமாரி, எழுந்துரு. எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்கு. எழுந்துரு, எழுந்துரு. உன்னால முடியும்.